அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு புட்டா டிசைன் தான். வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். எப்பயும் போல் த்ரெட்டை வந்து ஸ்விங் த்ரெட்டை வந்து அடியிலேருந்து எடுத்திருக்கேன். பேக் செயின் ஸ்டிச் போட்டுட்டேன். இப்போ நம்ம பீடு வச்சு கிளிப் ஸ்டோன் ஒட்டி காய வச்சுருக்கேன். அதை சுற்றிலும் சுகர் பீடு கொடுக்க போகிறோம். ரெண்டாக வச்சு சுகர் பீடு வந்து கொடுக்கணும். ரெண்டாக வச்சு கொடுங்க, இல்லைன்னா ஒன்று கொடுங்க. அதுக்கு மேலே கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா பீடு வந்து தூக்கிட்டு வர மணிக்கு இருக்கும். அதனால் 1 இல்லைன்னா 2 அப்படி வச்சு கொடுங்க. இந்த மாதிரி ப்ளைன் ஸ்டிச் போட்டுட்டு 2 பீடுக்கு இடையில் த்ரெட் எடுக்கிறோம். அகைன் திருப்பி எப்பயும் போல் போட ஆரம்பிக்கிறோம். நீடில் வந்து ஸ்ட்ரைட்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். அடுத்தது 4ஆம் நம்பர் பீடு எடுத்திருக்கேன். 4ஆம் நம்பர் பீடு எடுத்திருக்கேன் பார்த்துக்கோங்க. அதை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ப்ளைன் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு 4ஆம் நம்பர் சைஸ் பீடு, ஒரு சுகர் பீடு அப்படியே எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த 4ஆம் நம்பர் சைஸ் பீடு போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு இடையில வச்சு நம்ம இது பண்ணணும். பின்னாடி ரிவர்ஸில் அப்படியே கொண்டுட்டு போய் அடுத்து பீடுக்கு இடையில வர மணிக்கு நூலை வந்து கரெக்டாக நல்லா ரொட்டேட் பண்ணுங்க. அப்படின்னா தான் கரெக்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தான். நம்ம இந்த பீடு அடுத்து போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு இடையில வர மணிக்கு அட்டாச் பண்ணணும். அந்த மாதிரி அட்டாச் பண்ணுங்கள். ரிவர்ஸ் கொண்டுட்டு போய் ஒரு லாங் செயின் இந்த 2 பீடுக்கு இடையில போய் அந்த லாக்கை போட்டு திருப்பி கொண்டு வந்து போடுங்க. போடும்போது அப்போ வந்து அந்த பீடை ஒட்டியே ஸ்டிச் வர மாதிரிக்கு இருக்கும். இந்த இருக்குல்ல, இப்படி போட்டு அந்த பீடுக்கு இடையில கொண்டு போய் ஸ்டிச்சை போட்டு இப்படி வெளியே கொண்டுட்டு வந்து போடணும். இந்த மாதிரி லாக் போட்டுட்டு இந்த 2 பீடுக்கு இடையில ஒரு லாங் செயின் போட்டு அந்த லாக்கை வந்து 2 பீடுக்கு இடையில கொண்டு போய் போட்டு வெளியே கொண்டுட்டு வாங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த பீடு வந்து உள்ளக்கே நமக்கு
ஒட்டியே வர மாணிக்கு இருக்கும். நம்ம இப்படியே வச்சு இன்னுக்குள்ளே லாக் போட்டு இது பண்ணோம்னா கொஞ்சம் கேப் விழுகிற மாணிக்கு இருக்கும். இதுனா உங்களுக்கு அப்படியே நல்லா அந்த விதம் ஒட்டியே வர மாணிக்கு இருக்கும். இந்த மாதிரி போடுங்க. ஒரு லாங் செயின் அந்த லாக்கை போய் அந்த 2 பீடுக்கு இடையில போடுறோம். போட்டு இந்த மாதிரி திருப்பி இங்கே கொண்டு வர்றோம். இந்த மாதிரி இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போடணும். இங்கே கூட வந்து இந்த மாதிரி கேப் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு இடையில வந்து இந்த மாதிரி வச்சு நாட் போட்டுருங்க. நாட் போட்டிங்கன்னா ஃபில் ஆன மணிக்கு இருக்கும். இந்த மாதிரி இங்கே இந்த பீடுக்குள்ளே இருந்து எடுக்கிறீங்க. எடுத்து இந்த மாதிரி நாட் போட்டு ஃபில் பண்ணி முடிச்சிடுங்க. இந்த மாதிரி புட்டா போடணும். பாருங்கள், இந்த புட்டா வந்து எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ.